Hi, NCRT Grade 12 Chapter 8 D and F block elements book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 8.31. Use Hund's rule to derive the electronic configuration of cerium 3 plus ion and calculate its magnetic moment on the basis of spin only formula அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சீரியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா லாந்தனாய்டில் வருது. ஸோ இட்ஸ் லாந்தனாய்ட் சீரிஸ் செகண்ட் எலமெண்ட் என்ன வரும் நமக்கு 58 ஒரு அட்டாமிக் நம்பர். அப்போ சீரியம் 58 முதல் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4f1 5s 5d1 அண்ட் 6s2. ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எதுக்கப்புறம் வரும் ஜெனானுக்கு அப்புறம். ஸோ அதில் நம்ம காமனாக இருக்கும் ஜெனான் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் வரும் ரைட்டா. அப்போ சீரியம் 3 ப்ளஸ்னா 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறீங்க. அப்போ கான்ஃபிகரேஷன் எப்படி வரும் நமக்கு ஜெனான் அடுத்து 4f1 5dயும் 0 ஆயிரும் அண்ட் 6s நமக்கு 0 ஆயிரும் ரைட்டா. இப்போ நமக்கு ஒரே ஒரு அன்பாட் எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ n ஈக்குவல்ட்டுனா வரும் 1. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்னது மியூ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2 ரைட். அப்போ என்ன ஆயிரும் ரூட் ஆஃப் 1 இன்ட்டு 1+2 தட் இஸ் ஈக்குவல் டு √3. இப்போ √3யோட வேல்யூ என்னது 1.732 போர் மேக்னட்டான். ஸோ இதோட யூனிட் பிஎம் போர் மேக்னட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் 1.732. அண்ட் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த சீரியம் எலமெண்ட்டோட பொசிஷன் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். ஸோ அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாலும் எழுதலாம், இல்லை அந்த சீரியஸோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். எப்படின்றத நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை மைண்டில் வச்சு என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்கள் எழுதிக்கலாம் ரைட். ஓகே, தேங்க்யூ.